மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பிரத்யேகமாக இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு வாரத்தில் திங்கக்கிழமை இந்த கடவுளை வணங்கணும், செவ்வாய்க்கிழமை இந்த கடவுளை வணங்கணும், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த நாட்களில் நம்ம இந்த தெய்வங்களை வணங்கினால் நல்லது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக ஒரு செவ்வாய் வெள்ளியில் பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் எல்லாருமே போய் துர்க்கைக்கு விளக்கேற்றுறதுங்கிறது காலங்காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் எந்த பிரச்சனைக்கு இந்த செவ்வாய் வெள்ளியில் ராகு காலத்தில் நம்ம விளக்கேற்றுறது துர்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் சால்வ் ஆகும். அது என்ன தெய்வம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. துர்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த ராகு காலத்தில் நம்ம கொடுக்குறோமோ, அதே செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் கோவில்லையும் பார்த்திங்கன்னா நிறையா, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் ஒரு கிருத்திகையும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் கோவிலில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். இதை தவிர நம்ம செவ்வாய்க்கிழமையில் நரசிம்ம பெருமாளை வணங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. இப்போது ருண விமோச்சனம்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னா கடன். இந்த கடன் தீர்றதுக்கு நம்ம நரசிம்மர் அவ்வளோ கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். இந்த ராகு காலத்தில் நம்ம நரசிம்மரை வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு காலத்திற்கு அந்த ராகுக்கு அதிபதி காளி தான். அப்போ நம்ம காளியையும் அந்த டைமில் நம்ம வணங்கலாம், உக்ர தெய்வமான நரசிம்மரையும் வணங்கலாம். ஆனால் ஜென்ரலாக அந்த டைமில் கோவில்கள் எல்லாமே சாத்தியிருப்பாங்க. துர்கா மட்டும்தான் திறந்திருக்கும் அந்த 3 to 4:30 அந்த டைம். ஸோ நம்ம ராகு காலம் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் காலை வேளையோ அல்லது மாலை வேளையோ கோவில் திறந்திருக்கிற டைமில் நரசிம்ம பெருமாளை வணங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாதாரணமாக இந்த ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம். அந்த ஸ்லோகம் ரொம்ப நரசிம்மருக்கு கடனை நம்ம அடைக்கிறதுக்கு, சீக்கிரம் அடைக்கிறதுக்கு நரசிம்ம பெருமாளை வணங்கலாம். வெள்ளிக்கிழமை அதே போல் ராகு காலத்தில் காலையில் 10:12 ராகு காலம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் துர்க்கைக்கு விளக்கேற்றுறது, எலுமிச்சம்பழ மாலை சாத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதே சமயத்தில் நம்ம ராகு காலத்தில் கருடனை வணங்குறதும் ரொம்ப விசேஷங்க. ஸோ இந்த டைமில் கருடனை எதற்காக வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க. ஒரு அர்ஜென்ட்டு கேட்டாங்கன்னு கொடுத்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காசுங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பணத்தை ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பணம் எனக்கு வரணும், ஐயோ நான் ஏமாந்துட்டனே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 10:12 ராகு கால டைமில் நீங்கள் கருடனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கருடன் பாருங்கள். இப்போ யூஸ்வலாக சென்னையில் பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி கோயிலில் கொடிமரத்தோட கருடன் இருப்பார். நமக்கு அது பிரதட்சணம் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தசாரதி கோயிலில் நரசிம்மர்கிட்டையும் அதே மாதிரி கருடன் இப்போ நம்ம பிரதட்சணம் பண்ணுற மாதிரியே வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருடன் பாருங்கள். நிறைய அப்போ விஷ்ணு கோவில்களில் கருடன் வலம் வர மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் கருடனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு ஒரு 13 வாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணி பாருங்களேன். ஏதோ நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்துருப்போம், இது வருமா வராதான்னு ஒரு பயத்தில் இருப்போம் பார்த்திங்களா. அட்லீஸ்ட் நம்ம கொடுத்த காசில் ஒரு பாதி அமௌண்ட்டாவது அந்த வாங்கினவங்க திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா கருடன் என்ன பண்ணுவாராம், இதெல்லாம் பெரியவங்க சொன்னது. அண்டு இது நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்களுக்கு அந்த பணமும் அந்த மாதிரியெல்லாம் கிடச்சிருக்கு, திரும்ப கொடுத்துருக்காங்க. சுவாமி அவங்கள தூங்கவே விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க மனசில் ஐயோ நம்ம இதை கொண்டு போய் கொடுத்துடணும். எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தங்க நம்மள்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க மனசில் தோணணும் இதை திருப்பி நம்ம கொடுத்துடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம அவங்க என்ன கேட்குறது, நம்ம கொடுக்காம அப்படியே இருந்துடலாமேன்னு ஒரு தென்னாவட்டில் இருப்பாங்க தெரியுமா. கடவுள் நல்ல ஒரு மண்டையில் கொட்டு வைப்பார் அவங்களுக்கு.
இதை திருப்பி கொண்டு போய் கொடுங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ கடவுளால் மட்டும்தாங்க அதை பண்ண முடியும், மனிதர்களால் பண்ண முடியாது. அப்படி நமக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து கருட பகவான் தான். அதனால் நீங்கள் கருடனை பிரார்த்தனை பண்ணி ஒரு 13 வாரம், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு யாரோ ஒரு ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்கன்னு கொடுத்துட்டு திருப்பி வராமல் அவஸ்தைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் கொடுக்குற தண்டனை மிக பெரியதாக இருக்கும். அதனால் கருட பகவானை நீங்கள் வணங்கலாம். அடுத்ததாக இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பணம்லாம் திருப்பி வரலை அப்படிங்கிறது, இல்லை நமக்கு ரொம்ப எதிரிங்க தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அலுவலகத்தில் நம்மளை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறது, இல்லை நமக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிறது, வாராகி அம்மனை இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ வாராகி அம்மனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டி கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, கட்டி கற்பூரத்தை நீங்கள் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கில் வந்து வச்சு சுவாமிக்கு கோயில் வாசலில் ஏற்றலாம். இல்லை எங்கேயாவது நம்ம கோவிலில் தீபம் ஏற்றுற இடத்துல இந்த சின்னதாக ஒரு கட்டி கற்பூரத்தை வச்சு ஏற்றி சுவாமியை நம்ம மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறது தான். மாதிரி எனக்கு பணம் வரணும், இல்லை எனக்கு எதிரி தொல்லை தீரணும். அதாவது ரொம்ப மன சங்கடத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சென்று ஒரு நம்பிக்கையோடு வணங்கினா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கையை வணங்குறதோடு மட்டுமல்லாமல் கருடனை வணங்குறது, அதே போல் அதே டைமில் வாராகி அம்மனுக்கு கட்டி கற்பூரம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறது, இது எல்லாம் நமக்கு பூரண பலனை தரும். ஒரு ஒரு விஷயத்துக்காக போய் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா, இதை தொடர்ந்து ஒரு 13 வாரம் பண்ணும்பொழுது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நம்மளுடைய கஷ்டத்திற்கு நம்ம ஓடி போய் கோவிலில் தஞ்சம் புகுறதும் சுவாமிகிட்ட நம்ம வந்து முறையிடுறதும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால் அதை நம்ம நம்பிக்கையோடு பண்ணுறச்சு கண்டிப்பாக நமக்கு இதற்கான ரிசல்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் ஒன்றுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வேறு காரணங்கள் இருக்கலாம், இல்லை வேறு சில தடைகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நடக்காமலேயும் போகலாம். பட் எந்த ஒரு தெய்வமும் நம்ம நம்பிக்கையோடு போய் செய்யும் பொழுதும், அந்தந்த கால நேரத்தில் நம்ம போய் செய்யும் பொழுதும் கண்டிப்பாக அது கை கொடுக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நம்ம துர்க்கையை வணங்கலாம். செவ்வாய்க்கிழமை பொதுவாக நரசிம்மரை வணங்கலாம். நரசிம்மரை வணங்கும் பொழுது நமக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் தீர அது நமக்கு கை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நம்ம வந்து கருடனை வணங்குறச்சே நமக்கு கிடைக்காத பணம் நம்ம வந்து கொடுத்துட்டு ஏமாந்து போய்டுறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து கருட பகவானை கண்டிப்பாக வணங்கலாம். வாராகி அம்மனையும் அந்த டைமில் நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செவ்வாய் வெள்ளியில் இதை தவிர எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, பட் எனக்கு சில எதிரிகளுடைய தொல்லை இருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாரியம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய அம்மன் இருக்காங்க, பட் மாரியம்மனை போய் அது மாரியம்மன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தாய் மாதிரி தான். ஸோ செவ்வாய் வெள்ளியில் மாரியம்மன் கோவிலில் ஒரு எலுமிச்சம்பழ மாலையை போட்டுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நீயே துணை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்தோன்னா என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு படி வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த பரிகாரத்தை எல்லாம் முறையாக செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் செவ்வாய் வெள்ளி என்னென்ன தெய்வங்களை என்னென்ன பிரச்சனைகளுக்கு வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.